உண்மையை சொன்னாலும் திருடே தான் உங்க போலீஸ்காரங்க நம்புவாங்க. சோடா இல்ல, டாக்டர் வான் பண்ணதுக்கு அப்புறம் என் பொண்ணு குடிக்க விடுறதில்ல. கொஞ்சம் இருங்க, நான் சொல்ற விஷயத்த கேட்கறேன்னு சொன்னா தான் இந்த ட்ரிங்க்ஸ் குடிப்பேன். அதுல சில பிரச்சனை இருக்கு, நான் சொல்றேன். இங்க உள்ள கஸ்டம்ஸ் கலெக்டர் மிஸ்டர் வேணு என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் கம்பல் பண்ணதுனால தான் இந்த உதவியை நான். கடவுளே, என் பொண்ணு வந்துட்ட போல இருக்கு. டாடி வந்துட்டாரா? உள்ள இருக்காரு. கமிஷனர் ஐயாவும் சேர்ந்து குடிக்க போறாங்க. முக்கியமான வேலைன்னு கடையில இருந்து வீட்டுக்கு வந்தது இதுக்கு தானா? இல்ல பிரீத்தி, பிரைவேட்டா ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் செய்ய நான் தான் வர சொன்னேன். அப்புறம் டாடி, யாரோ டிக்ரூஸ்னு உங்களை தேடிட்டு கடைக்கு வந்தாரு. இன்னைக்கே அவரை காண்டாக்ட் பண்ண சொன்னாரு. இது அந்த டிக்ரூஸ் தானே மூர்த்தி? ஆமா. யார் டாடி அந்த ஆளு? ஸ்மக்லர்ஸோட ஏஜென்ட் அவன். அது விஷயமா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். உங்க டாடி கொஞ்சம் உதவி செஞ்சாருன்னா அவங்கள கையும் களமா பிடிச்சிடலாம். நான் என்ன சொன்னாலும் அவரோட தலையில ஏற மாட்டேங்குது. என்ன டாடி இது? இந்த ஸ்மக்லர்ஸால தான் நம்ம பிசினஸே பாதிக்கப்படுது. குறைஞ்ச விலைக்கு ஸ்மக்லர்ஸ் கிட்ட கோல்டு வாங்கி வேலை செய்யறவங்களோட நாம போட்டிட்டு ஜெயிக்க முடியாதுன்னு நீங்களே சொல்லிருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்சு கொடுக்க ஏன் யோசனை பண்றீங்க? எஸ், யூ ஆர் கரெக்ட். கிருஷ்ணமூர்த்தி, பணத்துக்காக இன்ஃபர்மேஷன் கொடுக்கறவங்க இருக்காங்க. நான் இதை செய்ய சொன்னது பணத்துக்காக இல்ல. இதை ஒரு தேசிய சேவையை நினைக்கிறோம். ஐ மீன் எ சர்வீஸ் டு அவர் நேஷன். இனி நீங்க ஒன்னும் யோசிக்க வேண்டாம். தங்கத்தை விலைக்கு வாங்குறேன்னு அவங்க கிட்ட பேசுங்க. இன்னைக்கு ராத்திரியே அதை இங்க கொண்டு வர சொல்லுங்க. கிருஷ்ணமூர்த்தி, நீ என்ன காட்டி கொடுத்துட்டல்ல, நான் ஜெயில இருந்து வந்ததும் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டா. முதலாளி இருக்காரா? இருக்காரு. என்னடா முதலாளி, அந்த கிருஷ்ணமூர்த்தி நம்மளை ஏமாத்திட்டான். அந்த ஆள் வீட்டுல கஸ்டம்ஸ்காரங்க இருந்தாங்க. அவங்க டிக்ரூஸ பிடிச்சிட்டாங்க. அல்லா, மேடத்துக்கிட்ட சொல்லிடலாங்களா? சீக்கிரம் வக்கீல் கிட்ட பேசி ஒரு வழி கண்டுபிடிக்கணும். மேடத்துக்கிட்ட அதுக்கப்புறம் சொல்லலாம். மிஸ்டர் ஹுசேன் சாஹிப், பல தடவை ஜெயிலுக்கு போன உங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா ஏன் விஷயம் அப்படி இல்ல. சமூகத்துல எனக்குன்னு நல்ல ஸ்டேட்டஸ தேடி வச்சிருக்கேன். 3000 குழந்தைங்க படிச்சிட்டு இருக்கிற ஒரு ஸ்கூலோட உரிமையாளர்னா. ஹலோ, எஸ், ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். மிஸ்டர் ஷா வாண்ட்ஸ் டு ஸ்பீக் வித் யூ. கல்ஃப்ல இருந்து மிஸ்டர் ஷா. ஏதாவது கேட்டா என்ன பதில் சொல்றது? ப்ளீஸ் மிஸ்டர் ஷா. அந்த கிருஷ்ணமூர்த்தி நம்மளை காட்டி கொடுப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. அவனை வெட்டி கொல்லணும். அந்த டிக்ரூஸ் ஏதாவது சொல்லிடுவானா? தலையே போனாலும் நம்ம பேரை வெளியில சொல்ல மாட்டான். எப்படியாவது சீக்கிரம் அவனை ஜெயில இருந்து கொண்டு வரணும். கிளியர் எவிடன்ஸோட பிடிச்ச கேஸ். எவிடன்ஸ்? அதை பிரேக் பண்ணுங்க. இதை விட பெரிய எவிடன்ஸை நாம சந்திக்கலையா? அப்புறம் எனக்கு இந்த கேஸ்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வெளியே தெரியக்கூடாது. இங்க உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. நான் எல்லார்கிட்டையும் பேசிட்டேன். இங்க சிகரெட் லிக்கர் அப்புறம் வேற ஏதாவது உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா? எனக்கு ஒண்ணு வேண்டாம்.
எப்ப நான் இங்க இருந்து வெளியே வருவேன்? 6 மாசம் தான், அதுக்கு மேல ஆகாது. ஹலோ, இல்ல. அவன் வந்தா சொல்லு, அவன் சாக போற நேரம் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. எஸ், யார் பேசுறாங்க? தெரியல அங்கிள், போன்ல அடிக்கடி என்ன பயமுறுத்துறான். நான் உங்களுடைய காரியத்தை மட்டும் கவனிச்சுட்டு இருக்க முடியாது. இந்த சிட்டியோட முழு பொறுப்பு எனக்கு இருக்கு. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. அங்கிள், ஹலோ அங்கிள். நடக்க போற ஊர்வலத்துக்கு போலீஸ் செக்யூரிட்டி கொடுத்திருக்கீங்கல்ல? எஸ், நான் தான் சார்ஜ் எடுத்திருக்கேன். அங்க என்ன அசம்பாவிதம் நடந்தாலும் நீங்க தலையிட வேண்டாம். என்ன விஷயம்? காம்தார் ஸ்ட்ரீட்டுக்கு போலீஸை விடக்கூடாது. வழியிலே அவங்கள நீங்க தடுத்துடணும். மத்ததை நாங்க கவனிச்சுக்கிறோம். மே கம் இன் சார்? எஸ். ஊர்வலத்தை நோக்கி யாரோ பாம்பு போட்டாங்கன்னு ரிப்போர்ட் வந்திருக்கியா? செக்யூரிட்டிக்கு போன சில போலீஸ்காரங்களுக்கு அடிபட்டுருச்சான். ஓ, அந்த முத்துராஜ் இப்ப எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. ஏதாவது கிளப்லயோ பார்லயோ போய் உட்கார்ந்துருப்பான். நீ உடனே ஸ்பாட்டுக்கு போ. சார், கேள்விப்பட்ட வரைக்கும் அங்க நிலைமை மோசமா இருக்கு. ஃபோர்ஸ் பத்தாது சார், நாம ரிசர்வ் போலீஸை தான் கூப்பிடணும். எந்த கன்றாவியாவது கூப்பிடு, என்னால முடியாது. பிரஷர் கூடி போய் தலை சுத்துது. சார், சார் உங்களுக்கு போன் வந்திருக்கு கமிஷன் ஆபீஸ்ல இருந்து. நான் இங்க இல்லைன்னு சொல்லடா. கங்கா நகரில் வெவ்வேறு மதத்தினருக்கு இடையே ஏற்பட்ட கலவரத்தை அடக்க போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியதில் 2 பேர் கொல்லப்பட்டார்கள். நடந்த சம்பவத்தை நேரில் பார்த்த நீ வர்றதுக்கு லேட் ஆனதும் நான் டென்ஷன் ஆயிட்டேன். ரோடு வழியா ஒரு வண்டியும் விடல. ஆம்புலன்ஸ்ல வந்ததுனால தப்பிச்சோம். நீங்க சொன்ன வேலையை பக்குவமா முடிச்சிட்டேன். தெரியும். ஷாகிர் அடிபட்டுட்டான். அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. அவனை நான் கவனிச்சுக்கிறேன். நீ போலாம். பி கேர்ஃபுல். பொதுமக்கள் கூட்டமாக கூடுவதோ தெருவில் ஒன்றாக சேர்ந்து நடப்பதோ கூடாது. இந்த ஏரியாவில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தடை உத்தரவை மீறி வெளியில் வருபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். கொள்ளையடித்த பொருட்களை திருப்பி கொடுப்பவர்களுக்கு தண்டனையில் இருந்து விலக்களிக்கப்படும். 24 மணி நேரத்திற்குள் அருகில் உள்ள காவல் நிலையத்திலோ அரசாங்க அலுவலகங்களிலோ கொள்ளையடித்த பொருட்களை ஒப்படைக்குமாறு போலீஸ் கமிஷனர் உத்தரவிட்டுள்ளார். சட்டத்தை மீறி நடப்பவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். கொள்ளையடித்த பொருட்களை திருப்பி கொடுப்பவர்களுக்கு தண்டனையில் இருந்து விலக்களிக்கப்படும். பொதுமக்கள் கூட்டமாக கூடுவதோ தெருவில் ஒன்றாக சேர்ந்து நடப்பதோ கூடாது. சட்டத்தை மீறி நடப்பவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். நீங்களா எங்க போயிருந்தீங்க? நீங்க வராம நான் ரொம்ப தவிச்சு போய். மெதுவா. நீ இதை பத்திரமா வச்சிருக்கணும். யாருக்கும் தெரியக்கூடாது. நான் அப்புறமா வரேன். கடை அடைச்சு உங்ககிட்ட சொல்லி இருந்தேன்ல. அப்படி இருந்த கடையை கொள்ளையடிக்க விட்டுட்டேனா? இல்லைங்க முதலாளி, வெளியே வச்சிருந்த 3 பாட்டில்களை தான் அவங்க தூக்கிட்டு போனாங்க. கொள்ளையடிக்க வந்தவங்களை அடிச்சு துரத்திட்டோம்.
சீக்கிரமா இந்த பாட்டிலுங்களை எல்லாம் ஸ்டோர் ரூம் கொண்டு போங்க. சரிங்க சார். வணக்கம் சார். வணக்கம். மறுபடியும் ஒரு கலவரம் ஏற்படாம தடுக்க அரசாங்கம் முன்னேற்பாடா ஏதாவது பண்ணிருக்கா? கூடுதல் போலீஸ் போர்ஸ வரவழைச்சிருக்கோம். இப்ப நிலைமை கட்டுக்கடங்கே தான் இருக்கு. இந்த கலவரத்துக்கு பொறுப்பேற்று உங்க மந்திரி சபை ராஜினாமா செய்யுமா? உங்களை திருத்தவே முடியாது. நடந்த கலவரத்துல இறந்தவங்களுக்கும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் நீங்க நஷ்டஈடு கொடுப்பீங்களா? நிச்சயம் கொடுப்போம். பொதுமக்கள் மேல போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்துனதை பத்தி விசாரிப்பீங்களா? விசாரிப்போம். சட்டப்படி விசாரிப்பீங்களா? போலீஸோட அத்துமீறுதலை பத்தி? போதும் நிறுத்தியா. முதல்ல நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறேன் யார் மீறினாங்கன்னு. தள்ளியா எல்லாரும் அங்கேயே நிறுத்துங்க. எங்க போய் சுத்திட்டு இவ்வளவு லேட்டா வரீங்க? நான் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கல சார். செத்தவங்களை அங்கேயே போட்டுறதா? அந்த டெட் பாடிஸ போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்ப வேண்டாம்? அந்த வேலையா இருந்தா கொன்னது நீங்க தானே, மீதி உள்ள போய் சொல்லுங்க. அமைதியான முறையில ஊர்வலமா போனவங்க மேல துப்பாக்கி சூடு நடத்தி கொல்றதுக்கு உத்தரவு போட்டது இன்ஸ்பெக்டர் பல்ராம் தான். முன்கோபக்காரனான இந்த போலீஸ் ஆபீசர் இதுக்கு முன்னாடி செஞ்ச கொடூரமான கொலைகள் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதுக்கு மேலே இந்த ஆளு டிபார்ட்மெண்ட்ல வச்சுக்கிட்டு இருக்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அரசாங்கத்துக்கும் பெரிய அவமானம். நான் சொல்றேன், பல்ராம பத்தி பார்ட்டியில் உள்ள அங்கத்தினர்களுடைய எதிர்ப்பை தான் நான் இங்க பிரதிபலிக்கிறேன். சகாதேவன், பார்ட்டி விஷயத்தை பத்தி எல்லாம் இங்க பேசாதீங்க. நேத்து நடந்த சம்பவத்தை பத்தி தான் நான் விசாரிக்கிறேன். அந்த இன்ஸ்பெக்டர் எங்க? போ. இதோட அவன் தொப்பியை கழட்டிடணும் சார். இன்ஸ்பெக்டர் பல்ராம், உங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. அதுல இப்போ நேத்து நடந்த சம்பவத்தை பத்தி தான் நான் விசாரிக்கிறேன். எந்த சூழ்நிலையில நீங்க துப்பாக்கி சூட்டுக்கு உத்தரவிட்டீங்க? தற்காப்புக்காக சுட்டோன்னு போலீஸோட அத்துமீறலை நியாயப்படுத்த வேண்டாம். இல்லைங்க சார். போலீஸ்காரங்களை உயிரும் உடலும் இல்லாத விலை குறைஞ்ச சாதாரண ஜடப்பொருள் நினைக்கிறவங்க அந்த நியாயத்தை ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். மிஸ்டர், கேட்டதுக்கு பதில் சொன்ன போதும். அதைத்தான் சார் சொல்ல வரேன். கொள்ளையும் கொலையும் தீ வைப்பும் நடத்தின ஒரு கிரிமினல் குற்றவாளி சத்தா கேள்வி கேட்க அதிகாரிங்க இருக்காங்க, அனுதாப குற்றம் போட அரசியல்வாதிங்க இருக்காங்க. ஆனா அந்த சமூக துரோகிங்க ஒரு போலீஸ் ஆபீசரை பெட்ரோல் ஊத்தி தீ வச்சு கொன்னாலும் தலைய வெட்டினாலும் கேட்கறதுக்கு நாதி இல்ல. அவங்க குடும்பத்துக்கு நஷ்டஈடு வாங்கி கொடுக்க ஒருத்தருக்கு யோகியதையும் இல்ல. ஸ்டாப் இட். கம் டு த பாயிண்ட். என்ன அங்க நடந்தது? ஷூட்டிங் ஆர்டர் போட உங்களுக்கு யார் அதிகாரம் தந்தது? சார், கல்லு கடப்பார கைவெடி குண்டோட ஒரு கூட்டம் வந்து போலீஸை தாக்குறப்ப வெறும் லட்டியை வச்சு அவங்களை தடுத்து நிறுத்த முடியாம போச்சு. அந்த சமயத்துல மேலதிகாரிகளை காண்டாக்ட் பண்ண அனுமதி கேட்டேன். ஜில்லா கலெக்டர்ல இருந்து டிஏஜி வரைக்கும் கேட்டேன். ஆனா யார்கிட்ட இருந்து ஒரு பதிலும் கிடைக்கல. மேலதிகாரிங்க மேல நீங்க இன்னைக்கு பழி சுமத்தி தப்பிக்கலாம்னு பாக்காதீங்க. உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் உங்களால சொல்ல முடியுமா? நடவடிக்கை எடுக்க வேண்டியது குற்றவாளிகளுக்கு எதிராக தான் சார். காம்தாஸ் ஸ்ட்ரீட்ல கொள்ளையடிச்சவங்களையும் கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் சூறையாடி அதோட உரிமையாளரை கொன்னவங்களையும் போலீஸ் வாகனங்களை கொளுத்தி பொது சொத்துக்களை நாசப்படுத்துறவங்களையும் சுதந்திரமா வெளியே விட்டுட்டு என்ன குற்றவாளி ஆக்குறது துப்பாக்கி சூட்டுக்கு உத்தரவு போட்டதால் தான் அது நான் செஞ்ச குற்றமே இல்ல. ஒரு போலீஸ் ஆபீசர்ங்கிற முறையில் அது டியூட்டி. அதுல 2 பேர் தான் செத்தாங்க. ஆனா எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. இப்ப லட்சக்கணக்கான ரூபாய் தான் நஷ்டமா இருக்கு. ஆனா கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டமாகாம தடுத்திருக்கு. இதுக்கு ஆதாரம் அந்த கிருஷ்ணமூர்த்தியோட பணம் தான். இப்பவும் கட்டுக்கடங்காத நிலைமை தான் அங்க இருக்கு. கலவரத்துல மண்டை உடைஞ்சு எலும்பு முறிஞ்சு ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க போலீஸ்காரங்க உட்பட நூத்துக்கணக்கான நிரபராதிங்க. அவங்கள சந்திச்சு ஆதாரமும் வாக்குமூலமும் வாங்காம ஒருத்தரை தண்டிச்சு சமூக துரோகிகளை கரை சேர்க்கத்தான் இந்த விசாரணை கமிஷன் சொன்னா. அவரை விழிச்சிட்டோம். ஐம் சாரி சார். கடவுளை திருப்திப்படுத்துறதுக்காக நரபலி கொடுக்கிறவங்க வாழற நாடு இது. கடத்தல்காரனை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு பாவப்பட்ட போலீஸ்காரனை பலியாடாக்கணும் முடிவு செஞ்சீங்கன்னா இட் இஸ் அப் டு யூ சார். ஐ ஹவ் நத்திங் மோர் டு சே. He is an outspoken idiot. எனக்கு என்னமோ அவர் சொன்னதுல நியாயம் இருக்குன்னு தோணுது. எந்த இடத்துல எப்படி பேசணும் புரியாத ராஸ்கல். What nonsense are you talking there? Truth, the whole truth, nothing but truth. You? Sir. Hello? Yes, sir. Indra. Thank you. Oh, okay, sir. எனக்கு இப்பதான் கல்ஃப்ல இருந்து போன் வந்துச்சு. இங்க நடந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. அது சரிங்க. இங்க நடக்கிற விஷயங்களை இவ்வளவு சீக்கிரமா வெளிநாட்டுல இருக்கிற நம்ம தலைவர் தெரிஞ்சுக்கிறது ஆச்சரியமா இருக்கு. இல்லனா அவர் எல்லாருக்கும் தலைவரா இருக்க முடியாதுங்க ஹுசேன். என்ன மத்தியானம் நடக்கிற சமாதான கமிட்டிக்கு கூப்பிட்டிருக்காரு நம்ம மினிஸ்டர். என்னையும் கூப்பிட்டிருக்காரு. அது இருக்கட்டும், உங்க டிரைவர் ஷாகிரோட விஷயம் என்னாச்சு? அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அழைச்சிட்டு வர ஆள் அனுப்பியிருக்கேன்.
அனுமதி இல்லாம இங்க இருந்து கூட்டி போக முடியாது. எங்களுக்கு டாக்டரோட அனுமதி வேண்டாம். ஆனா போலீஸோட அனுமதி வேணும். கஸ்டடியில இருக்கிற குற்றவாளியை வெளியே அனுப்ப முடியாது.